அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு பழைய சோறு. மக்களுக்கு பணியாற்றும் கட்சிகள் அனைத்தும் திமுகவுடன் உள்ளனர் என அமைச்சர் பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் படம் விவகாரத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுபோன்ற பாரதிய ஜனதாவுக்கு 56 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதும் வதந்தி என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காது என்று சொல்ல முடியாது என திருமாவளவன் இருக்கும் கூட்டணியில் நீங்கள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு ராமதாஸ் பதில் கூறினார். மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டின் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர்.